யார் இந்த பாம்பாட்டி சித்தர்? பாம்பாட்டி சித்தர் 18 சித்தர்களுள் ஒருவராவார். இவர் திருக்கோக்கர்ணம் திருத்தலத்தில் ஓர் கார்த்திகை மாதம் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர். இவர் பாம்புகளை கையாளுவதில் திறன் கொண்டவர் என்பதால் பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் பெற்றதாக கூறுவர். யோக நெறியில் குண்டலினி என்பதை பாம்பு என்ற குறியீட்டினால் குறிப்பிடுவதால் குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் என்பதால் இப்பெயர் பெற்றிருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. மனம் என்னும் பாம்பை ஆட்டி வைக்க வேண்டும் என பாடல்களை பாடியவர் பாம்பாட்டி சித்தர். மலைத்தலங்களில் திரிந்து தவம் செய்த இவர் அதிக காலம் வசித்தது கோவை அருகில் உள்ள மருதமலையில். பாம்பாட்டி சித்தர் பாம்பு பிடித்து அதை ஆட்டி வைப்பது, அத்தோடு விளையாடுவது இவற்றிலெல்லாம் அதிசிறந்தவராக திகழ்ந்தார். வாழ்வின் நிலையாமை, உடலின் தன்மை, உறவின் தன்மை, உலக மாயை, நிலையானவை எவை, நிலையற்றவை எவை என்று பல்வேறு பாடல்களை பாடினார். எளிய தமிழில் கருத்தை சொல்லி அந்த கருத்தின் நிமித்தம் மகிழ்ந்து ஆடு பாம்பே என்று அவர் தன் எதிரில் இருக்கும் பாம்புக்கு சொல்வது போல் மனதுக்குள் இருக்கும் பாம்புக்கும் உபதேசம் செய்தார். உலகத்து பாம்புகள் ஒன்றுமில்லாதவை, உள்ளிருக்கும் பாம்போ சுகத்தின் மூலம் என்று தானறிந்த உண்மையை உரக்கச் சொல்லத் தொடங்கினார். உடல் பற்றி சொன்னாலும் சரி, உள்ளம் பற்றி சொன்னாலும் சரி, அதை குண்டலினியில் முடித்தார். அதை எழுப்பி ஆட்டி வைப்பதில்தான் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு அவரே உதாரணமாக இருந்து உலகுக்கும் நிரூபித்தார். சித்தர் ஆரூடம், வைத்திய சாத்திரம் உட்பட பல நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். பல அற்புத கலைகளையும் சித்த ரகசியங்களையும் அறிந்து வைத்திருந்த பாம்பாட்டி சித்தர் தனது 163வது வயதில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவர் சமாதி கொண்ட இடம் விருத்தாச்சலம் என்றும் துவாரகை என்றும் மருதமலை என்றும் பல தகவல்கள் இருந்தாலும் சங்கரன் கோயிலில் புளியங்குடி சாலையில் இவர் சமாதி ஆனார் என்கிற தகவலே பலராலும் ஊர்ஜிதமாக சொல்லப்படுகிறது. மருதமலை கோயிலில் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியிலும் இதே தகவல் காணப்படுகிறது. இவர் 5வது முறை சித்தியடைந்த இடம் திருக்கடவூர் மயானம் என்று குறிப்பிடப்படுகிறது. பௌர்ணமி, ஏகாதசி, பிரதோஷம், சிவராத்திரி, அமாவாசை போன்ற நிறை நாள்களில் செய்யப்படும் ஜீவசமாதி வழிபாடுகளுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் உண்டென சொல்லப்படுகின்றது. மனிதர்கள் பலருக்கும் தன் பாவ வினையால் எவ்வளவு முயற்சித்தும் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பார்கள். அவர்கள் தங்களது திதியிலோ அல்லது நட்சத்திரத்திலோ பிறந்த சித்தர்களை வணங்கி வந்தால் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும், நிறைவான வளமான வாழ்வு அமையும். நன்றி.